வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அந்த முதல் உருவெடுத்து அறிவை பெற்று அறிவு 1 முதல் 6 கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலம் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே என்னுளிருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னருளை என்னும் பாட்சி பவம்போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஓச்சலில்லாம் தாழ் என் தலை. நண்பர்களே, மனவளக்கலை என்ற பெயரில் இன்றைக்கு நாம் செய்து வரக்கூடியதை ஒரு காலத்தில் குண்டலினி யோகம் என்று செய்து வந்தாங்க. வெள்ளூரும் அதாவது 133 அதிகாரங்கள்ல தவம் என்ற ஒரு அதிகாரம் ஒதுக்கியிருக்கிறார். வாழ்க்கைக்கு எது அவசியமோ, எது முக்கியமோ, எது நல்லதோ, எது வேணுமோ அதை மட்டும்தான் சொல்லக்கூடிய ஒரு வள்ளுவர் என்ற முறையில் நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தவம் முக்கியமானது என்று வரும். அந்த தவத்தை பற்றிய தவறான கருத்து தான் நம்மகிட்ட எல்லாருக்கும் உண்டு, நிறைய உண்டு. காட்டுக்கு போகணும், வயசான செய்யணும், ஆண்கள் தான் செய்யணும், கல்யாணம் ஆகாதவங்க தான் செய்யணும், பொலித்தோல்ல தான் உட்காந்து செய்யணும், தாடி வச்சுக்கிட்டு கொண்டை போட்டுக்கிட்டு செய்யணும், அப்படிலாம் தவறான கருத்து. முக்கியமாக குடும்பம் கூடாது, ஊரு கூடாது, காடு அப்படிங்கிற கருத்து நீண்ட காலமாக பரவி வருகிறது. பல வருஷம் செய்யணும், அது ரொம்ப முக்கியமானது. நான் சொல்றதெல்லாம் தப்பான கருத்து சொல்லி வரேன், பழங்காலத்து கருத்து. ஆயிரக்கணக்கான வருஷம் செய்யணும் என்று சொல்லுவாங்க. அதனால அது எங்க நமக்கு எங்க சரி வராது, நம்மால ஆகாது, நமக்கு ஒத்துக்காது, நம்மால முடியாது என்று தலைமுறையாக ஒதுங்கிட்டோம். அதனால என்ன வேணாலும் கிடைக்கும், தவம் செய் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். வேண்டியாங்க இதெல்லாம் செய்தோம் மீண்டும் முயலப்படும். ஒண்ணுமே கிடைக்காம நம்ம கஷ்டப்படுறோம். ஏன்? வேண்டியாங்க இதெல்லாம் செய்தோம் மீண்டும் முயலப்படும் என்ற குரலுக்கு உனக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், தவம் செய் பேசாம என்று சொல்லியிருந்தா அது தப்பா இருக்குமா? வள்ளுவர் கூற்று தப்பா இருக்குமா? அப்போ நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல, என்ன காரணம்? தவம் செய்யல. அதே வள்ளுவர் அதே அதிகாரத்தில் இன்னொரு குறள் சொல்லுகிறார். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்று. ஏன் இந்த உலகத்துல அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்கன்னா, இலர்னா இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க. காசு இல்லை, பணம் இல்லை, மாடு இல்லை, மனம் இல்லை, சோறு இல்லை, தண்ணி இல்லை, உடலில் நலம் இல்லை என்றெல்லாம் கண்டுக்காத விட்டுருமோ, அது பாட்டு போகும், அது வழி நம்ம ஒன்றும் பண்ணது. பாட்டு பேசாம வரும். உனக்கு நீங்க இருக்கிற பக்கத்து எதிர்பக்கமா போகும்போது பயந்துடாதீங்க, பாம்பு இல்லை. செய்யாமல் விட்டோம் தவத்தை, இல்லாமல் போனோம் நலத்தை. இதுதான் நிலம், இதுதான் நிலவரம். இந்த நிலையில தான் நமது அருள் தந்தை அவர்கள் நமது நாட்டில் இலைமறைவு காய் மறைவாக ரகசியமாக செய்து வந்து கொண்டிருந்த தவத்தை எடுத்து நமக்கு கொடுக்கிறார்.
இலைமறைவு காய்மறைவாகவும் ரகசியமாகவும் செய்யப்பட்டு வரலன்னா வேதாத்திரி மகர்ஷி கிடைக்காது. அவருக்கு கிடைக்கலன்னா பகிரங்கமாக நமக்கெல்லாம் அது கொடுத்துருக்க மாட்டார். எந்த புண்ணியவானோ தெரியல, வழி வழியா தொடர் விட்டு போகாம தவத்தை எங்கேயோ செய்து வந்திருக்கிறாங்க. அன்பர்களே, இந்த தவம் என்பது உயிர்மேல் மனம் வைப்பதிலே தொடங்குகிறோம், இறைமேல் தவம் மனம் வைப்பதிலே முடிக்கிறோம். தவம் என்றாலே அப்படியே உள்ள போறது, ரிவர்ஸ் கியர் இல்ல. எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் ரிவர்ஸ் கியர்ல சேர்ந்துக்கிறதா தவம். எங்கிருந்து வந்தோங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னா, இறைநிலையில இருந்து வந்தோம். அப்ப தவம் எதுவாக இருக்கும்? இறைநிலைக்கு போய் சேருவதாக இருக்கும். மற்றபடி வரம் வாங்கிறதுக்கு, அவனை அழிக்கிறதுக்கு, இவனை அழிக்கிறதுக்கு, அல்ல என்ன நன்மையை பெறுவதற்கு, ஒரு ஆயுதம் பெறுவதற்கு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. என்ன பண்றது? எல்லாம் விட்டுற வேண்டியதுதான். அது மேல நம்ம அவதூறு சொல்லியிருந்தா நம்ம நேரம் தான் வேணாம். தவம் என்பது இறைவன் மேல் மனம் வைப்பதற்கு. இறைவன் மேல கொண்டு போய் சடக்குன்னு மனம் வச்சிட முடியாது. தேர்டு கியரை சட்டுன்னு போட்டா என்ன ஆகும்? வண்டி என்னங்க ஆகும்? ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி சட்டுன்னு இறைவன் மேல மனம் வைக்க முடியாது. ஏன்னா அவன் அமைதியே வடிவான ஒரு நிலை, இறைநிலை. மனமோ பரபர 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 பரபரன்னு இருக்க முடியாது. அது இல்லையே, இது இல்லையா, அவனை ஒப்புமா, இவன் அடுப்புமா, இவன் ஒதுமா, அவன் அடிப்புமா, அது போச்சே, இது வந்தது, ஐயோ வலிக்குதே தாங்க முடியலையே, இந்த மாதிரி பரபர பரபரன்னு இருக்க முடியாது. இதை கொண்டு போய் இறைவன் மேல மனம் வைக்க முடியாது. ஆகவே ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் போடுற மாதிரி நம்ம ஆகினை தூரியம் வச்சுக்கிறோம். ஆகினை தவத்தில் உண்மையில என்ன நடக்குது என்றால், மனதை கொண்டு போய் எது மேல வைக்கலாம்? நம்ம விட வேகமா இயங்கக்கூடியது மற்றதெல்லாம். அந்த வைப்ரேஷன் வேவ் லெங்த் என்பது ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டு. அது விஞ்ஞானம் நல்லா தெளிவா சொல்லும். தத்துவ ஞானத்தில் அது துடிப்புமாங்க, விஞ்ஞானத்தில் வைப்ரேஷன் வாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வைப்ரேஷன், ஒரு வேவ் லெங்த், ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறது. அதை விட கம்மியாக தான் நமக்கு இருக்குது. இப்போ இதை கொண்டு அது மேலே வச்சா நம்ம பழைய வேகத்தோட புது வேகம் அதிகமாகிடும். ஆகவே எந்த ஒரு பொருள் மேலேயும் மனம் வைக்கிறதுல மனதை அடங்க வைக்க முடியாது என்பதனால மனதை எடுத்து மனதிலேயே வைக்கிறோம். நில்லு மனமே, போத இரு, சொல்றாங்க, கொடுக்குறாங்க, பார்ப்போம், உட்காருவோம், கவனிப்போம், இது என்ன? அதெல்லாம் இல்லாம தவம் செஞ்சிட முடியுமா? ஆகினதான் தெரியுமா? உயிர் தெரியுமா? ஆகவே மனம் வெளியிலேயே செல்லாமல் தடுத்து விடுகிறோம். இது அஷ்டாங்க யோக முறையில், ராஜயோகத்தில் பிரத்யாகாரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பல வித்தைகள் வச்சிருப்பாங்க. நாம் என்ன செய்யறோம்? நேரா எடுத்து உயிரை தூக்கி, மனதை தூக்கி உயிர் மேல வச்சிடறோம். பிரத்யாகாரா தானா வந்துடுது. பிரத்யாகாரம்னா வெளிச்செல்லும் மனதை உள்வாங்குதல். withdrawing the mind from outward activities. வெளிச்செல்லும் மனதை உள்வாங்குதல். நீங்க ஆக்கின சக்கர தவம் செய்யும் போது உயிர் மேல மனம் வைக்கும் போது மனம் வெளியில இருக்குதா உள்ள இருக்குதா? தனியா ஒரு வித்தை செய்ய வேண்டியதில்லை. எவ்வளவு சுருக்கமா போச்சு பாருங்க. தனியா பல பயிற்சிகள், பல காலம் செலவிட்டு அந்த காலத்துல பிரத்யாகரா பயிற்சி செஞ்சாங்க. வெளியே ஓடும் ஓடும் ஓடும், வெளியே ஓடாம உள்ள ஓடணும். நூதனமான பயிற்சி எல்லாம் இருக்கும். அதாவது முள் மேல உட்காந்துருப்பாங்க. ஆணியை நிறைய கிட்ட கிட்ட அடிச்சு முள் படுக்கையில் உட்காந்துருப்பாங்க. இப்ப மனம் வெளியில போகல. தான் சருமம், தான் துன்பம் உடம்புலயே இருக்குதா? அப்படி கண்ணை திறந்து கொண்டு கண்ணையே பார்த்து கொண்டிருப்பார். எதையும் பார்க்காம இருக்கிறது. வெளிப்பொருளை பார்த்ததுன்னா அந்த பின்னால ஓடிடுது. எதையும் பார்க்காம இருக்கிறது. விழித்த விழி இமைக்காம இருக்கிறது. இப்ப நினைவு எது மேல இருக்கும்? இமை மேல இருக்கும். இமைச்சிடக்கூடாது, இமைச்சிடக்கூடாது, இமைச்சிடக்கூடாது. இப்படி நூதனமான பயிற்சி எல்லாம் செய்து பிரத்யாகாரம் செய்தார்கள். நாம் ஆக்கின தீட்சை வாங்கி தவம் செய்யறோம்.
பிரத்யாகாரா வந்தாச்சு. மனம் எதன் பேர்லையும் இல்லை, வெளிப்பொருள் மேலே இல்லை. அதுக்கப்புறம் தாரணா, ஒன்றின் மேல் மனம் வைத்தல். அதுக்கு ஒரு பூ எடுத்துக்குவாங்க, ஒரு விளக்கு எடுத்துக்குவாங்க, ஒரு படத்தை எடுத்துக்குவாங்க, ஒரு சிலையை எடுத்துக்குவாங்க, ஒரு மரத்தை எடுத்துக்குவாங்க, ஒரு பொட்டை எடுத்துக்குவாங்க, ஒரு வேலத்தை எடுத்துக்குவாங்க, ஒரு சூலத்தை எடுத்துக்குவாங்க. அதையே பார்த்து கொண்டிருக்கிறது. ஒன்றின் மேல் மனம் வைத்தால் நாம் என்ன செய்யறோம்? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நாக்கின சக்கரத்தாவும் செய்யறோம். எத்தனை மேல் மனம் வைக்கிறோம்? ஒன்றின் மேல் மனம் வைத்தல். பிறகு தியானம். தியானம்னா அந்த ஒன்றையும் தன்மேல் வைக்கிறோம். தன்மேல் மனது வைத்தல், மனம் வைத்தல். அதான் முதல்ல ஆரம்பிச்சாச்சே. தீட்சை வாங்கின அன்னைக்கு யார் மேல மனம் வைக்கணும்? தன் மேல தான் மனம் வைக்கணும். அப்படி பிரத்யாகாரா, தாரணா, தியானம் மூன்றும் ஐக்கிய சக்கரத்திலே வந்துடுது. அந்த அஷ்டாங்க யோகத்துல கடைசி ஐட்டம் என்னன்னா சமாதி. சமாதி என்றால் இறைவனுக்கு சமமாக மனம், சமமான அந்தஸ்தை மனம் பெற்றது. இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிறது, இறைவன் ஆகி விடுவது, அதுதான் சமாதி. அதை நம்ம சாதாரணமாக செய்ய முடியாதுன்னு தான் இந்த ப்ராசஸில் வரும். அங்கே வேக இயக்கமே கிடையாது. இறைவனிடத்துல துல்லியமான ஸ்டாண்ட் ஸ்டில், இருப்பு நிலை, நிகழ்ச்சி நிலை இல்லை, பொருள் நிலை. அதனால மனதை கொண்டு போய் அங்கே வச்சா தூக்கி அடிக்கும். ஏன்னா இயங்குகின்ற மனதை கொண்டு போய் இயங்காத ஒன்றில் வச்சா தூக்கி அடிக்கும். ஆகவே நமது வேகத்தை குறைப்பதற்காக எப்படிலாம் அங்கே நின்று இங்கே நின்று பிரத்யாகாரா, தியானா, தியானம் என்று வந்திருக்கிறோம். வேகம் ரொம்ப குறைச்சி போச்சு. இனிமே என்ன, இயங்காததை பிடிக்கலாம். இறைநிலை இயங்காதது சமாதி. அதுதான் நாம் துரியாதீதம் என்று சொல்லி. நண்பர்களே, இறைவன் மேல மனம் வைக்கிறது தான் தவம். ஆகியனை தவம் கிடையாது, துரியம் தவம் கிடையாது, சக்தி காலம் கூட தவம் கிடையாது. எது தவம்னா சிவகாலம் இருக்கு பாருங்க, இறைவன் மேல மனம் வச்சு மனம் செத்து போறது, மனம் அடங்கி போறது, மனம் இல்லாமல் போவது. என்னவா போவோம்? இல்லாமல் போச்சுன்னா தெய்வமா போகும். மனம் மன இயக்கத்தை நிறுத்திட்டுனா தெய்வமாக போயிடணுங்கிறது தான் இவ்வளவு வேலை நாம் செய்யறதில்லாம். அப்போ மனதை தெய்வமாக ஆக்கி, மனம் தெய்வமாகி போனதுனால மனம் இல்லைன்னு சொல்றோம். அதாவது மனம் என்னமோ இருக்குதான் இருக்குது, அதுல இயக்கம் இல்லை, உலகியல் இயக்கங்கள் இல்லை. இதுதான் தவம். இப்ப கேள்வி என்னன்னா, ஆழமான தவத்தை சொல்லிட்டாங்க. ஆழமான தவம் வந்தா பயந்துடுவாங்க. எவ்வளவோ பேருக்கு ஆழமான தவம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வருகிறது. சில பேருக்கு சீக்கிரமாக வந்துடும், சில பேருக்கு துரியாதீத தீட்சை கொடுக்கிற அன்னைக்கே வந்து விடுகிறது. அந்த தவத்திலே தீட்சையின் போதே என்னுடைய அனுபவம் நான் நேரா பல இடங்கள்ல பார்த்துருக்கேன். இன்னும் சொல்ல போனா ஆக்கின தீட்சை கொடுக்கும் போதே போயிடுறாங்க அங்க. ஏன்னா நாம இறைநிலையில இருந்து கொடுப்பதுனால அந்த இறைநிலையை அவர்கள் பக்குன்னு எடுத்துக்கொள்கிறார், மன இயக்கம்னு போது. ஆனா இதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் ஆண்மணிகிட்ட ஒரு இடத்துல கூட இல்லை, எல்லா இடத்துலையும் தான் பெண்கள் தான் ஆகிய நிலையே தன்னை மறந்தவர்கள். தன்னை மறந்தால் தன் நாமும் கெட்டாள் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்மறதி என்ற நிலை ஆகிய நிலையே வந்ததோ அல்லது துரியாதீதத்தில் வந்ததோ தீட்சையின் போது வந்ததோ நான் பார்த்திருக்கிறேன் என்றால் அவர்கள் எல்லாம் பெண்கள் தான். கணத்தை விட்டு கை எழுமா, ஏன் கணத்தில் கை வச்சுக்கிறேன், கப்ப கவந்தால கணத்தில் கை வச்சு.
என்ன நடக்கிறது? நான் மகிழ்ச்சி ஆக்கினத்தவம் கொடுத்த உடனே கேட்டேன். எனக்கு என்னமோ அழுத்தமா தெரியுதே, தொடச்சு பார்த்தா ஒண்ணும் இல்லையே, நேரடி பார்த்தாலும் உள்ள ஒண்ணும் காணுமே, ஒருவேளை எலும்புக்குள்ள ஏதாவது வந்திருக்குமோ, அது நமக்கு தெரியாது இல்லையா? தடையடை பார்த்தா எனக்கு என்ன நேர்ந்தது, எனக்கு என்ன நடந்தது, பிசிக்கலா எனக்கு கிடைத்தது என்ன, அதை நீங்க விளக்கணும். அன்புகளே, உடல் உணர்விலேயே இருந்து 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 பழகி போன நமக்கு கையில வச்சாதான் ஆஹா ஆமான்னு சொல்லுவோம். கை புண்ணுக்கு கண்ணாடியான்னு தானே கேட்டாங்க, மனப்புண்ணுக்கு கண்ணாடியான்னு கேட்டாங்களா? சொல்லுங்க. கையில காசு வாயில தோசைன்னு தானே சொன்னாங்க. அந்த மாதிரி உடலால் அன்றி வேறு அனுபவம் நாம கொள்ளாததனால, உடலால் அன்றி ஒரு அனுபவம் காணும் பொழுது உடலால அதை நான் பார்க்கணும், அதை நான் அறியணும் என்ற ஒரு நிலை வரும் ஆராய்ச்சி செய்யும்போது. மகிழ்ச்சிகள் விளக்குனாங்க. எனக்கு என்னமோ அன்னைக்கு இருந்த நிலையில அதை ஒப்புக்கொள்ள முடியல, என்னமோ ஆகிப்போச்சு நமக்கு. ஆனாலும் நான் கெடுதலா நெகட்டிவா நினைக்கல. எனக்கு நேர்ந்ததை வேதாத்திரி மகிழ்ச்சியால விளக்க தெரியல. எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு தோன்றுகிறது, ஒரு அனுபவம் தோன்றுகிறது, அதை அவர்களால் விளக்க தெரியல. ஆனாலும் இது ஒரு நல்ல நிலை, இதை விடக்கூடாது. இதையே கொஞ்சம் மாத்தி போட்டா என்னமோ ஆகி போச்சு எனக்கு, இது வானாப்பா சாமி வம்பு. எத்தனை பேர் போயிருக்கிறாங்க தெரியுமா? வராமே நின்று இருக்கிறாங்க சில பேர். எனது நண்பர்கள் நிறைய, எனக்கு நண்பர்கள், அவரெல்லாம் நான் சொல்றதுக்கோ பண்றதுக்கோ வருது. அது வேணாங்க அப்படிமா, ஏன் பைத்தியம் முடிச்சிடும், அது வேணாங்க மண்டை வெடிச்சு போகும். இந்த குண்டல் யோகத்து மேல இவ்வளவு ஒரு ஏற்கனவே இருக்குது, அதை மீறி நான் நின்றேன் பாருங்க. ஆராய்ச்சியோடு ஒரு அறிவு இருக்கும் பொழுது தக்க பதில், எனக்கு திருப்தியான பதில் கிடைக்கலன்னாலும் என்னதான் இருக்கு இதுல கடைசி வரைக்கும் பார்த்துருவோம். நண்பர்களே, இந்த உணர்வு வேண்டும், ஆழமான ஒரு தவ நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு தைரியம் வேண்டும். இதுல ஏதாவது லாஸ் ஆனாலும் பரவாயில்லை, என்னதான் இருக்குன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் வேண்டும், ஈகர்னஸ். இந்த நிலையால ஏதாவது கெடுதல் வருமா வராதா என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு அறிவு வேண்டும். சொல்லுவாங்க பைத்தியம் முடிச்சிடும் சொல்லுவாங்க, மண்டை வெடிச்சிடும் சொல்லுவாங்க. இன்னும் நண்பர்களே, நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட, மண்டை வெடிச்சிருந்தா எனக்கு இன்னும் வெடிக்கலையே, நீ சொல்றீங்களே எனக்கு இன்னும் வெடிக்கலையே, இன்னும் போக வெடிச்சிருவோம் அப்படின்னா சரி. வேதாத்திரி மகிழ்ச்சி 30-40 வருஷமா தவம் செய்யறாரு, அவருக்குன்னு வெடிக்கலையே, அது இன்னும் காலங்கள் தான் வெடிச்சிடும். பேசாம வா, அது வெடிக்கிறதுக்குள்ள நீ செத்துருவே, என்னோட ஆர்குமெண்ட். அதாவது கெட்டு போறதுக்கு வழி சொன்னா சரின்னு ஏத்துக்கோங்க, நல்லது வழி சொன்னா கேட்க மாட்டாங்க. உதாரணமாக, ஒருத்தர் ரொம்ப கடுமையான சளி, மண்டெல்லாம் கொண்டு போகுது, நீ பேசாம இந்த ரயில் ஓடுல ராம கட்டி இந்த இழைச்சி தலையில போட்டுக்கிட்டு நல்லா காய மேல மேல 10 போட்டுக்கிட்டு படுத்துக்கோ, பாதி ராத்திரிலே சரியா போடும், காலையில எழுந்து குளிச்சா சரியா போடும் சொன்ன, ராம கட்டியா மண்ணா, அது எங்க கிடைக்கும்? அதை விட இன்னொரு ஐடியா இருக்குது. நீ பட்ட சாராயம் 4 பேருக்கு ஒரு 1/4 லிட்டர், அதுல ஒரு பிடி அளவுக்கு மிளகுத்தூளை போட்டு நல்லா குழப்பி மூக்க பிடிச்சிட்டு குடிச்சிட்டு காலையில சரியா போடும். அப்படியா? இது போறேன். கெட்டு போறதுக்கு வழி சொன்ன கேட்பாங்க, நல்லதுக்கு வழி சொன்ன கேட்க மாட்டாங்க. அந்த முறையில இந்த மனவளக்கலை மேல, குண்டல் யோகத்து மேல, தவத்தின் பேர்ல இருக்கக்கூடிய சில பொய்யான செய்திகளை நம்பக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணி, அறிவுபூர்வமாக சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணி, இது சரியா முறையா, இது நடக்குமா நடக்காதா, என்ன நன்மை வரும், ஏதாவது தீமை வருமானு நாமே பார்க்கக்கூடிய அறிவு வேணும். இல்லை என்றால் ஆழம்ப முடியாது. ஒன்று. அதற்கப்புறம் அறிவோடு இல்லாம
தைரியம் வேணும். ஏதாவது வந்தா ஏற்றுக்கொள்கிறேன் என்ற முறையில் நீங்க சினிமாவுக்கு போறவங்களும் பார்த்துருக்கலாம். அது ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, அது வாரம் முழுக்க வேலைக்கு போறவர்னு வச்சுக்கோங்க. காலையில் 10 மணி ஆட்டம் பார்ப்பாரு. அது மாதிரி ஆளை நீங்க பார்த்துறீங்களா? காலைல 10 மணி ஆட்டம் பார்ப்பாரு, அப்புறம் 12 மணி ஆட்டம் பார்ப்பாரு, அப்புறம் 3 மணி ஆட்டம் பார்ப்பாரு, அப்புறம் 6 மணி ஆட்டம் பார்ப்பாரு. 9 மணி ஆட்டம் பார்க்கறது இல்லை. ஏன் தெரியுமா? கண்ணு எரிச்சல் தாங்க முடியாது. தெரியுது இல்ல? 4 ஆட்டம் சேர்த்து பார்த்ததுனால 5ஆவது ஆட்டம் பார்க்க முடியாம போயிடுச்சு. அடுத்த வாரம் ஒரு ஆட்டத்தோடு நிறுத்திக்க வேண்டியதானே? அடுத்த வாரமும் 4 ஆட்டம் பார்ப்பாரு. அதான் தைரியங்கிறனா. வந்தா பார்த்துக்கோ, வரும்போது பார்த்துக்கோ கஷ்டங்கள் என்று எவ்வளவோ செய்யறோம். அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார் வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு போனீங்கன்னா வடை அப்பளெல்லாம் முதல்ல கொடுத்துட்டு பாயசத்தை கடைசியில் கொடுப்பாங்க. அது தெரியாம நீங்க வயிறு ஹவுஸ்ஃபுல் சாப்பிட்டீங்க. இப்போ ஒரு கப்பு பாயசம் வந்து உட்காரு, அதை பார்க்கும்போதே அழகா இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுட்டு பார்க்கணும்னு வச்சுங்களேன். இப்போ என்ன செய்யறது? அவங்க அன்பா குடிச்சிருப்பாங்க. அவங்க வற்புறுத்தாமே குடிக்கிறதுக்கு நாம ரெடி. ஆனா ஜீரணம் வரும், நெஞ்சு கரிக்கும், கொளுத்தும், எது கழிக்கும், ஏப்பம் வரும், வயிற்று வலி வரும், வாந்தி வரும், வேதி வரும், இன்னும் பிரச்சனை எல்லாம் வரும். அது அப்ப பார்த்தோம் என்று சாப்பிட்டோம். இதுதான் தைரியங்கிறனா. முதல்ல சொன்னது இதனால என்ன வரும் ஏது வரும்னு தெரிந்து கொள்வோம். அப்படி தெரிந்து கொள்ளும் போது கெடுதல் தான் வரும்னு வச்சுக்கோங்க. வரட்டும், வரும்போது பார்த்துக்குவோம். தவத்தினால அன்பர்களே, முற்காலத்தவர்கள் பயந்ததுக்கும் ஒரு காரணம் உண்டு. சாந்தி யோகம் இல்லாதனால சில தொந்தரவுகளை பலர் அனுபவித்தார்கள். நமது அருள் தந்தை அனுபவிக்காததில்லை. அவர்களுக்கு குண்டலினி சக்தி மேல வந்துட்டு சாந்தி யோகம் டெக்னிக் தெரியாது. இதை சொல்லிக் கொடுத்த குருவுக்கு சாந்தி யோகம் டெக்னிக் தெரியாது. அதனால என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்னா, தலை இருக்குதா இல்லையான்னு தெரியாதான். அந்த கணம், அந்த அடி, அந்த வெடி, கும்னு எந்த நேரமும் ஒரு வேலையை செய்ய விடாம, ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாம, எந்த நேரமும் மண்டையிலேயே ஞாபகம். அப்புறம் துக்க வீட்டுக்கும் போக முடியாது, கல்யாண வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா அங்க மேளம் அடிப்பாங்க, இங்க பரமேளம் அடிப்பாங்க. அந்த அடி ஒண்ணு நெத்தியில விழுற மாதிரி இருக்கும். பஸ்ல ஏறினாங்கன்னா இன்ஜின் பக்கம் உட்கார மாட்டாங்களாம். அந்த இன்ஜின் அடிக்குது பாருங்க, கிட்ட 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 கிட்டன்னு அடிச்சு பாருங்க, அது ஆகியனையில் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க. ஆனாலும் தவஞ்சது நிறுத்தல. சாந்தி யோகம் தெரியாம தலைவலியோடு தவந்தான் செய்து வந்தாரே தவிர தவம் செய்வதை நிறுத்தல. இந்த தவந்தான் நமக்கு இறைநிலை இணைப்பை கொடுக்கும். அது காலத்தால கொடுக்கும். அது வரைக்கும் நான் இதை செய்து கொண்டுதான் வரணும். என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. இதைத்தான் நான் தைரியம்னு சொல்றேன். அப்ப நல்ல விளக்கமும் வேணும், நல்ல தைரியமும் வேணும். அதற்கப்புறம் நல்ல உழைப்பு வேணும். காலையில மலையில உட்காந்து தவம் செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 3 வேளை தவம் செஞ்சேன். ஏன்னா நான் வேலை பார்த்த ஆஃபீஸில் காலையில் 8 மணிக்கு வந்துடணும். வீட்டில் தவம் செஞ்சுட்டு வந்துடுவேன். மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். 12 to 2:30 வரைக்கும் ரெஸ்ட்டு. சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டாலும் மிச்சம் கிடக்கும் நேரம். ஆகவே அப்போ ஒரு நேரம் தவம் செய்வேன். மாலையில் மன்றத்தில் போய் தவம். இது எனக்கு தவம் ஆழமா வந்ததுக்கு ஒரு காரணம். நண்பர்களே, மாலை தவம் ஒவ்வொன்றும் கூட்டுத்தவம். ஆழமான தவம் வேணுமா? எல்லா தவத்தையும் கூட்டுத்தவமா செய்ய முடியுமா? மன்றத்துக்கு அடுத்த விட உங்க வீடு என்ன செய்யறது? மாலையிலையாவது மன்றத்துக்கு வந்து அதை நான் விடாப்பிடியா செய்தேன். மன்றத்துக்கு ஆபீஸ்ல இருந்து மன்றத்துக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போறது. அதனால குடும்பம் மீது கொஞ்சம் ஆரம்பத்தில் கெட்டுது. அதான் நேற்று தான் போனீங்களே, இன்னைக்கு ஏன் போறீங்கம்மா? இன்னைக்கு ஏன் போனீங்கம்மா? நான் டெய்லி சினிமா பார்த்த ஆளு.
எங்கள் அப்பா கதவை தட்டுவோம் போய் எங்கள் அம்மா வந்து திறப்பாங்க. எங்கள் அப்பா சுருட்டிட்டு படுத்த, நேற்று பார்த்த படம் தானப்பா, தூங்கிக்கிட்டே, இன்னைக்கும் பார்க்கணுமா அப்படிம்ப. கண்ணோடையா ஒட்டிக்கிட்டு வந்துடுது. காசு எங்கடா வச்சிருக்கிற? இந்த மாதிரிலாம் சொல்லுவார்னு தெரிஞ்சும் அந்த கவுண்டரில் கையை ஓடுற வரைக்கும் அந்த ஆர்வம். டிக்கெட் கையில் வந்தோன்னா பயம், திட்டுவார், அப்பா திட்டார். சினிமா விட்டாச்சா, ஏன் சினிமா விடுதுன்னு இருக்கும். சினிமா விட்டுச்சுன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு 3 மைல், ஒவ்வொரு மைலும் 10 மைல் மாதிரி இருக்கும். சீக்கிரமாக வீடு வராது. வீடு வந்துட்டுனா பயமா இருக்கு. கதவை தட்டுமா வேணாமா, இங்கேயே படுத்துக்குவோம். அவரை காலைல திட்டுவார், ஏடா கதவை தட்டினா என்னன்னு திட்டுவார். அந்த மாதிரி நான் வந்து செய்யக்கூடாத செஞ்சுட்டு டெய்லி செஞ்சுட்டு திட்டு வாங்கினாள். தவம் செஞ்சுட்டு திட்டு வாங்கினேன். என்ன திட்டி அழுத்து போய் வர திட்ட மாட்டாங்க. அவங்க ஏதாச்சும் பராக்கு அக்கா அடுத்த வீட்டில் பேசிடுறது, அடுத்த வீட்டுக்காரங்க இங்கே வந்து பேசிட்டு இருக்கிறது, இல்லை அவங்க சினிமாவுக்கு போகிறது, அப்படி ஃப்ரீடம் வந்து போச்சு. இதனால் வந்தது, இந்த ஆளை திருத்த முடியாது. அந்த தைரியம் வேணும், அந்த ஒரு ஆவலும் சமாளிக்கக்கூடிய திறனும் வேணும். 2 வேளை செய்யுங்க, 3 வேளை செய்யுங்க, ஒரு வேளையை கூட்டுத்தவமா செய்யுங்க. பிறகு 1 மாதத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 24 மணி நேரம் மௌனம் போட்டோம். இன்னும் சொல்ல போனா 24.5 மணி நேரம் மௌனம். அது என்ன அரை? காலையில் 6 மணிக்கு இறைவணக்கம் பாடி தவம் அப்படின்னு சொல்லி வாய் முடிக்கும். ஒருத்தர் தவம் நடத்தணும், மற்றவங்கள தவம் செய்யணும். ஸ்டெப்பு மாறும்போது எல்லாம் ஈவனா ஒரே சமயத்தில் மாறுறது எப்படி? அதுக்காக மணி வச்சுக்குவோம். ஒரு போர்டு எழுதி வச்சுருவாங்க லேட்டாக வரவங்களுக்கு. 1 மணி ஆக்கினை, 2வது மணி துரியம், 3வது மணி துவாதசாங்கா அப்படின்னு ஒரு அட்டையில் எழுதி ஒட்டி அங்கே வச்சுருவோம். டெங்கின்னு மணி அடிச்சு ஆரம்பிச்சு 6 மணிக்கு ஒரு தவம், 9 மணிக்கு ஒரு தவம், 12 மணிக்கு ஒரு தவம், 3 மணிக்கு ஒரு தவம், 6 மணிக்கு ஒரு தவம், ராத்திரி 9 மணிக்கு சாந்தி தவம். அங்கேயே படுத்துக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அங்கேயே படுத்துக்கிறது. காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்தபடி அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்து பல்லு விளக்கிட்டு குளிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் 6 மணிக்கு உட்காந்து 6லேருந்து 6:30 வரைக்கும் தவம் செஞ்சுட்டு தவம் நிறையும் போது வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாயை திறக்கிறது. எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க. இது வரைக்கும் எத்தனை தவம் வருது? காலையில் 6 ஒன்று, காலையில் 9 ஒன்று, காலையில் 12 ஒன்று, மதியம் 3 ஒன்று, சாயந்தரம் 6 ஒன்று, இரவு 9 ஒன்று, மறுநாள் காலை 1, 7 தவம். 24 மணி நேரத்தில் 7 தவம். நடுவில் மௌனம் 2.5 மணி நேரம், 2.5 மணி நேரம் மௌனம். அது 6லேருந்து 8 வரைக்கும் மௌனமே தவிர அப்படியே வாக்கிங் ரிலாக்ஸ்டாக இருந்தது. 9லேருந்து 12 வரைக்கும் ஏதோ ஒரு டாப்பிக்கில் தற்சோதனை. 12லேருந்து 3 வரைக்கும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி படுத்துக்கிறது. 3லேருந்து 6 வரைக்கும் தற்சோதனை. 6லேருந்து 9 வரைக்கும் வாக்கிங், அங்கே இன்டர்னல் வாக்கிங். அப்படி உலகியல் விவகாரத்துக்கு போறதில்லை. இந்த உடம்பு அப்படியே உட்கார வச்சிருந்தோம்னா ரத்த ஓட்டம் கெட்டு போகும். அதனால 8லேருந்து 9 வரைக்கும் டிஃபன் அண்ட் வாக்கிங், 6லேருந்து 9 வரைக்கும் டிஃபன், எகெயின் டிஃபன் அண்ட் வாக்கிங். மற்றபடி உட்கார்ந்து தற்சோதனை செய்யறது. கொஞ்சம் தூக்கம் நல்லா வரும். நல்லா தவம் செய்ய மன அமைதிக்கு வர்றதுனால, மன அமைதிக்கு வந்தப்பெல்லாம் நமக்கு தூங்கி பழகும். ஒரே கவலைன்னு வச்சுக்கோங்க, உங்களால தூங்க முடியுமா? இப்பதான் கோபம் வந்து ஒரு ஆட்டம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கத்தி முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, தூங்க முடியுமா? மன அமைதிக்கு வந்தால் தூங்கி பழக்கம் ஆனதுனால நிறைய தவம் செய்யும்போது தூக்கம். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் சமைச்சா கண்ணை திறந்துல தான் நிறைய பேர் தவத்திலே தூங்குவாங்க. இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா அமைதியா கவலையும் விட்டுட்டு இருக்கிறதுக்கு எங்க முடிஞ்சு அவங்களால? ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மனதை ஆட்கொண்டு இருந்ததுனால அந்த ஓர்மை நிலை ஆகியனை துரியம் வந்த உடனே கிறக்கம் வரும். எல்லாரும் கழுத்தை வளைச்சிட்டு தூங்குறவங்க இருப்பாங்க, இடுப்பை வளைச்சிட்டு தூங்குறவங்க இருப்பாங்க.
இப்படியே சாஞ்சி எடுத்து தூங்குறவங்க இருப்பாங்க. தூக்கம் வந்ததுனால பாடியோட பேலன்ஸ் கெட்டு போகும். அதே தவம் நல்லா வந்தாலும் இதே நிலை தான். ஆகவே சில பேர் வளைச்சிட்டு கிடக்குறாங்கன்னா அவன் தவமே நல்லா செஞ்சாலும் செய்திருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மாசம் ஒரு நடை தவம், மாசம் ஒரு நடை மகரிஷி வருவார். 3 நாள் எங்களோட இருப்பார். அவருடைய அருகாமை, அவர் அந்த ஊர்ல இருந்தாலே ஊரே ஜிரிஜில்ன்று நினைவு. மகிழ்ச்சி நம்ம ஊர்ல இருக்கிறாரு. இதுல இன்னொரு செய்தி, நான் கூடவே படுத்துக்குவேன். அப்ப நீங்க எல்லாம் புறப்படுறீங்களா? பக்கத்துல ஒரு பெட்டு போட சொல்லி அவர் ஒரு விசுப்பலகையை படுத்துருப்பாரு, நான் தரையில் படுத்துருப்பேன். பாய் கிடையாது, அவருக்கு மட்டும் ஒரு தலையணை கொண்டாடுவோம். பெஞ்சில் விசுப்பலகையில் அவர் தொண்டை விரிச்சு போட்டு படுத்துருப்பாரு. நான் கையில கட்டிட்டு இவர் தொண்டை விரிச்சு போட்டு நான் படுத்துக்குவேன். தலையணை எனக்கும் கிடையாது, எனக்கு கிடையாது. கையை இப்படி வச்சுட்டு பெருமாள் மேற்கு தூங்க வேண்டியது. அந்த மாதிரி அவருடைய அருகாமை. அவர் நாள் செல்ல செல்ல பொது மன்றங்கள் உருவாக, புதுச்சேரி, மெட்ராஸ், கோயம்புத்தூர்ல மன்றங்கள் உருவாக மாசம் மாசம் வர்றது குறைஞ்சு போச்சு. அதனால 30 நாளைக்கு மேல அவரை பார்க்காம இருக்க முடியாது. குரு தரிசனம், ஆழமான தவத்திற்கு குரு தரிசனமும் முக்கியமானது. ஆகவே அவர் வந்திருக்கக்கூடிய ஊருக்கு, கடலூருக்கு, புதுச்சேரிக்கு போயிடுவேன், அல்லது கூடுவாஞ்சேரி போயிடுவேன், அல்லது மெட்ராஸ் 2 நாள் 3 நாள் கூட இருந்துட்டு வர வேண்டும். அதாவது உலகியலை நீங்கள் மறக்க மறக்க ஆழமான தவம் வரும். நடந்துட்டா அது என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது, சரியா நடந்துகிட்டு இருக்கும். நீங்க அதை போய் கவனிச்சீங்கன்னா கெடுத்து வைங்க. இட்லி வந்துகிட்டு இருக்குது, வெந்திருக்குமே வெந்திருக்காதா? திறந்து பார்த்துட்டு விரல விடுங்க. என்னாச்சு? இன்னும் வேகலை. அது மாதிரி கொஞ்ச நேரம் கூடுதலா வந்துட்டா என்ன இட்லி கட்ட மாதிரி ஆயிடுவா? இல்ல தெரியாம தான் கேட்குறேன். தெரியாம இன்னும் ஒரு நேரம் ஒரு 2 நிமிஷம் கூட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இட்லி என்னமா ஆகும்? ஒன்றாகாது. அதான் விஷயங்கள் பல பேருடைய நினைவாலையும் நமது முயற்சியாலையும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம கிட்ட இருந்து அடுப்பு எரிச்சுக்கிட்டு வேணுமா? ஒன்றும் இல்லை, எல்லா வேலையும் செஞ்சுட்டோம். இட்லி சொல்ல வாழ்க்கையில நம்ம கடமையாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டோம். அது விளைவு காலத்தால வரும். ஆகவே நாம் அதிலிருந்து ஒதுங்கி தனியா இருக்கணும். இதை நீங்க செய்து பாருங்க நண்பர்களே. நமது அருள் தந்தை அவர்கள் சொல்வார்கள், 7 நாள் பயிற்சி. அந்த காலத்துல சிறப்பு பயிற்சின்னு மகிழ்ச்சி 7 நாள் கொடுப்பாங்க. நாங்க சொல்லுவோம், 7 நாள் எப்படிங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியும்? மாடு கண்ணை விட்டுட்டு வர முடியும், கடையை விட்டுட்டு வர முடியும், ஆபீஸை விட்டு வர முடியும், பயிரெல்லாம் தேங்கி போயிடும் அப்படின்னு சொல்றது. நீங்க 7 நாள் வந்து இருந்துட்டு போய் பாருங்க. என்னுடைய அனுபவம் என்ன தெரியுமா? 7 நாள் மறந்துட்டு இருக்கணும், அதை நினைச்சிட்டு இருக்க கூடாது. போய் பார்த்தீங்கன்னா ஆபீசர் லீவ் போட்டு போயிருப்பார். நீங்க ஃபைல் போட்டீங்கன்னா அவரு டேபிள்ல தூங்கும், உங்க டேபிள்ல தூங்குது. எந்த ஒரு காலத்திலையும் எவ்வளவு முக்கியமான விஷயமோ நான் 7 நாள் இல்லாதனால கெட்டு போகல. அங்க தவம் செய்ய இந்த வேலை ஏதாவது யாராலையாவது அவசரமான ஃபைல்னா யாரோ எடுத்து போட்டுருவாங்க. சோபரன் சொல்லி அந்த ஃபைல் எடுத்துருவாங்க, அவர் லீவில் இருக்கிறாரு அப்படின்னு சோபரன் சொல்ல கிளார்க் எடுத்துட்டு போய் வேற கிளார்க், இன்னொரு கிளார்க்கு எடுத்து கொண்டு கொடுக்க அதை வரைய போட சொல்ல அவளு சோபரண்டே போட்டு, இதுல ஐயோ பாவி பழிபாரன் லீவு போட்டு போயிட்டானே, அந்த வேலையை நான் பார்க்க வேண்டியதுன்னு அழுதோடு செய்வாங்க. செய்ய மாட்டாங்க, சந்தோஷமா செய்வாங்க. ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கிறார். அலுவலகத்துல லீவு வாங்குறதுனா கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் தலைவலி காய்ச்சல்னா லீவு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நான் மன்றத்துக்கு போறேன், சிறப்பு பயிற்சிக்கு போறேன், இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா அதுக்கு போறேன் அப்படின்னு எழுதி வச்ச பேப்பர் பெரட்டி பார்த்துட்டு சாங்ஷன் எழுதி விட்டுரு. லீவு கிடைக்காதனால நான் ஆன்மீக காரியமா வெளியே போறது தடைப்பட்டதாக ஒரு 30 வருஷம் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அலுவலக வேலை பார்த்துக்கிட்டே 30 வருஷம் பார்த்துருக்கு. சில டெக்னிக்கும் இருக்குது. இல்லை, லீவு அப்ளிகேஷன் எழுதும் போது பேப்பர்ல மேல வாழ்க வளமுடன் கண்ணுக்கு தெரியாம எழுதணும். எழுதுனா கத்துவாங்க,
இதெல்லாம் என்ன எழுதிட்டு ஆபீஸில் அப்படிம்பாங்க. அது ஒரு காலம்னு வச்சுங்க. தமிழ்லேயே கைது போடக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த காலம். ஆகவே பேனா டச் பண்ணாம எழுதிடுறது, பேனாவை கரெக்டாக வச்சுக்கிறது, ஒரு சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர் இடைவெளி வச்சுக்கிட்டு வாழ்க வளமுன்னு எழுதுறது. அப்புறம் அந்த பேப்பர் நல்லா வாழ்த்துறது, அப்ளிகேஷனை நல்லா வாழ்த்திட்டு ஆஃபீஸரையும் வாழ்த்துறது. ஒரு பெரிய பிரம்மராட்சசம் ஒருத்தன் தான், ஒரு மலையாளியும். லீவ் அப்ளிகேஷன் போட்டு எல்லாம் வயத்தில் கலக்கிட்டு உட்காந்துருக்கோம். லீவு போட்டவங்களுக்கு நான் பாட்டு போட்டு தைரியமா கோப்பட அந்த கோவிந்தசாமி மெம்பர் நான் போவேன். அவர் நிமிந்து என்ன பார்ப்பார், நான் அவரை பார்ப்பேன். சரி போச்சு, சாங்ஷன். அந்த தைரியம் தான், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கண்ணை பார்க்கணும்னு வச்சுங்களேன். அது மாதிரி யாராவது ஒரு வேகமான உணர்வில் நமக்கு தடையோ அல்லது கெடுதலோ செய்ய நினைச்சாங்கன்னா அவர்கள் கண்ணை பார்க்கணும். அப்போ பார்க்க முடியாது தெரியுமா, அதுக்கு இப்போவே பார்த்துடணும். யாரை பார்த்தாலும் கண்ணை பார்க்கணும். ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோன்னு பேசுவோம். வாழ்க்கையை பார்க்கறது சொல்லுங்க. ஏதோ இடத்துல என்ன செய்வாங்க தெரியுமா, பெரும்பாலும் வாயை தான் பார்ப்பாங்க. வாயை பார்த்தா அவங்க பயமாயிடுவோம், அவங்களுக்கு பேச்சு மாறிடும். அவங்க கண்ணை பார்க்கணும், வலது கண்ணை பார்க்கணும். 2 கண்ணா இருக்கிறனால மாற்றி மாற்றி பார்த்துட்டு வலது கண்ணை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம காரியம் மட்டும் நல்ல காரியமா சரிங்க அப்படியே செஞ்சிடும் அப்படின்னு ஒரு கம்பல்ஷன். ஆகவே என்பர்களே, ஆழமான தவம் வேணும்னு சொல்றீங்க, கொஞ்சம் நேரப்பட செய்யணும். தவத்தில் உட்காரும் போது எத்தனை மணிக்கு முடிக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. எனது துணைவேற்ற ஒரு கெட்ட பழக்கம், கிளம்பணும்னா எப்போ வருவீங்க, போகும்போது எங்க போறீங்கன்னாலும் பரவாயில்லை, எப்போ வரீங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தவம் செய்ய முடிக்கும் போதே மணி 8:30 ஆகுதா, 8:45 முடிச்சிடும் அப்படின்னு உட்காந்து தவம் வராது. தவத்தை செய்வோம், முடிகிறப்போ முடியட்டும், லேட்டாக பண்ண போகட்டும், சாரி சொல்லிக்குவோம். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா கரெக்டா அது எத்தனை மணிக்கு முடியணுமோ அத்தனை மணிக்கு பங்க்சுவலா முடியும். நான் பாண்டிச்சேரியில் தவம் நடத்துவேன். எங்க ஆபீசர் ஒருத்தர் தவத்து வருவார், கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்பன்ஸ் உள்ளவர். ஆகவே மன்றத்துக்கு போனால் நல்லதுன்னு சொன்னாங்கன்னு வருவார். வந்து உட்காந்து அங்கே பார்ப்பாரு, இங்கே பார்ப்பாரு, கடி அறுத்தது இங்கே வைப்பாரு, அப்புறம் கட்டுவார் வைப்பாரு. இதே மாதிரி துருன்னு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பார். எல்லாரையும் ஒவ்வொருத்தராக வாட்ச் பண்ணுவார். சில பேர் பாதியில் கண்ணை தப்பாங்க, பாதி பேர் நெளிப்பாங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி கடைசியாக சொல்லிட்டு ஆரம்பிச்சுங்க. அவரு சொல்றார், எப்படியா இந்த 30வது செகண்ட்ல நீ தவத்தை முடிக்கிற, நான் ஒன்னே பாக்குறேன், நீ கடியாரத்தை பாக்குறியான்ட்டு. கண்ணெடுக்கு வழியா பாக்குறியா, ஓர கண்ணால பாக்குறியான்னு ஒத்து ஒன்னே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ இறுக்கி முடிட்டு இருக்க, 30வது நிமிஷம் அந்த தவத்தை முடிக்கிறிய, அது எவ்வாறு எனக்கு தெரியாது. தவம் செய்யணும், ஆழமா செய்யணும், ஊன்றி செய்யணுங்கிற ஒரு நினைப்பு தான். மகரிஷி எப்ப செஞ்சாலும் 30 நிமிஷம் தவம் முடிப்பாங்க. அந்த காலத்துல 30 நிமிஷத்துக்கு குறைவா தவம் செய்ய மாட்டாங்க. அதுல பழகிட்டனால அதுல மோல்டு எடுத்துட்டு வந்துட்டோம், அந்த அளவு சரியா வந்து வருது. ஆகவே தவத்தை எப்ப முடிக்கிறதுன்ற ஒரு கருத்து இல்லாம உட்காருங்க. சாப்பிடாம தவம் செய்யுங்க. சாப்பிட்டு தவம் செஞ்சா கொஞ்சம் தவம் குறைவா இருக்கும். காரம் கூடாது, நான் ஞாபகம் வந்து போச்சு. புலாலும் காரமும் ஆழமான தவத்தை கெடுக்கும். காரத்தை குறைக்கணும். நான் குறைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒட்டகத்து மேல சாமான் ஏற்றுவாங்களா தெரியுமா, கதை கேள்விப்பட்டீங்களா? நிறைய ஏற்றிட்டாங்க, நாம எழுந்திருக்க விடாதுன்னு கிளம்பாதாங்க ஒட்டகம். அதனால ஒரு கந்தல் மூட்டை ஒன்று, வீணா பண்ண மூட்டை ஒன்று, அது பார்க்குற மாதிரி ஏற்றிடுவாங்க. எழுந்திரிக்க மாட்டேங்குதா, அது பார்க்குற மாதிரி இந்த மூட்டை எடுத்து போடுறாங்க. சரி, ஒரு மூட்டை இறங்கி போச்சு, எழுந்திரிச்சிடும். அந்த மாதிரி நம்ம ஜனங்க என்ன செய்யறாங்க, ஒரு மிளகாயை குறைச்சிட்டு காரம் குறைச்சிட்டாங்கிறாங்க. 20 மிளகாயில அது அவங்களுக்கு பழகி போனதுனால என்னங்க காரமே இல்லையே அப்படிம்பாங்க. நமக்கு கண்ணாலே முக்கால் தனி வரும். அவர்களுக்கு தவம் வராது. காரம் சாப்பிடுபவர்களுக்கு தவம் வராது. அதே மாதிரி புலால் சாப்பிடுபவர்களுக்கும் தவம் வராது. நீங்க சப்ஜெக்டை கொடுத்துட்டீங்க, நான் சொல்றதெல்லாம் உங்களை குறை சொல்ற மாதிரி உங்களை திட்டுற மாதிரியும் இருக்கும். கோபம் வர்றவங்களுக்கும் தவம் வராது. இந்த 3 மெயின் செக்ஷன் வச்சுங்க.
திரிபேஸ். காரம், புகழால், கோபம் தவத்தை கெடுக்கும். அமைதியா இருங்க. கோபம் வர வேண்டிய இடம்தான், கோபம் கொள்ளாம இருங்க. கோபம் கொண்டு 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 என்ன கோணலா இருந்தது விட்டுட்டோம், அதே கோணல் அப்படியே தான் இருக்கு. கோபம் வந்ததுதான் இப்ப நஷ்டமா இருக்கு. கோபத்தை வெட்டிங்கன்னா தவம் நல்லா வரும். நண்பர்களே, ஒரே இடத்துல உட்கார்ந்து தவம் செய்வது நல்லது. காலையில எங்க தவம் செய்வீங்க? ஹால்லையா, கூடத்துலையா, பெட்ரூம்லையா, டைனிங் ரூம்லையா, இல்ல பூஜை ரூம்லையா, இல்ல நடையிலையா? எங்கேயே பண்ணுங்க, அதே இடத்துல மறுபடியும் பண்ணுங்க. தினம் அதே இடத்துல பண்ணுங்க. வீட்டுல செய்யறா. மன்றத்துல வந்தா வரிசையா உட்காரணும். சீரியல் செட்டு போகுது பாருங்க, கல்யாண மண்டபத்துல டாப்ல போட்டு வாங்க சீரியல் செட்டு. வெட்டிட்டு வெட்டிட்டு எரியுதா, அங்க போய் இந்த போய் எரியுதா, அதே மாதிரி வரிசையா உட்காரணும். இது வேற காரணம் வச்சிருக்கோம். வீட்டுல தவம் செஞ்சா ஒரே இடத்துல தவம் செய்யறது, ஒரே நேரத்துல தவம் செய்யறது. காலைல 8:30க்கு தவம் செய்யறதுன்னா தேனம் 8:30க்கு தான் தவம் செய்யறது. இத நீங்க அனுபவத்துல கண்டுபிடிக்கணும். மகிழ்ச்சி சொன்னதெல்லாம் ஒண்ணு செய்து பார்த்து டெஸ்ட் பண்ணி நான் உண்மை கண்டுபிடிச்சேன். நீங்க தவம் செய்ய ஆரம்பிச்சேன்னா யாராச்சும் வருவாங்க. அடுத்த விட்டாக்கா வந்து ஒரு எண்ணம் சக்கரை கூட நாளைக்கு வாங்கி தரேன். டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நீங்க தவம் செஞ்சவங்களை விட மாட்டாங்க. நீங்க தவம் செய்றீங்கன்னு தெரிஞ்சாலும் சர்க்கரை கொடுத்துட்டு உட்காந்துக்கோங்க. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை விதிச்சுட்டு 8:30 மணிக்கு தவம் செய்யறதுன்னா 8:30 மணி ஆனா உங்களை தேடி வர்றவங்களுக்கு வேற ஏதாச்சும் வேலை கிடைச்சிடும். 1/2 மணி நேரம் காலத்தை போய்கிட்டு கிண்ணத்தை தூக்கிட்டு 9 மணிக்கு வருவாங்க. சோதித்து பார்க்கணும். ஒரு வாரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தவம் செய்துட்டு பாருங்க. குழந்தை கூட அழாதே. பாலுக்கு குழந்தை அழுது பாருங்க, குழந்தை கூட அழாது. நமக்கு இசைவாக எல்லாரும் ஒத்துமையா வந்துடுவாங்க என்பதை நீங்க. ஆகவே ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட நேரம். இந்த தவம் செய்யும் போது கால் கையெல்லாம் வலிக்கும், எல்லாருக்கும் உள்ளதுதான் அது. ஆகவே கால் கை வலிக்காத ஒரு ஏற்பாட்டை பண்ணீங்க. ஒரு மெத்தை, ஒரு திண்டு, ஒரு தலையணை, 2 தலையணை போட்டது மேலே உட்காந்துக்கிறது, முதுகுக்கு ஒரு தலையணை வச்சுக்கிறது. ஓகே, சாஞ்சிட்டு தான் செய்யணுமா, நாற்காலில் உட்காந்து செய்யுங்க, காலை தொங்க போட்டு செய்யுங்க, தப்பே கிடையாது. உடல் உணர்வு வந்து பாதிக்கக்கூடாது. அதனாலதான் சாப்பிட்டுட்டு தவம் செஞ்சீங்கன்னா செரிமானம் என்ற ஒரு இயக்கம் நடக்கும். ஆழ்ந்து தவம் செய்ய செய்ய இந்த உடம்புல காத்து ஓடுது பாருங்க, அதெல்லாம் சத்தம் இருக்கும். எப்பவாச்சும் நமக்கு உடம்பு கெட்டு போச்சுன்னா வாயு அதிகமா வயிறு இறையுது பாருங்க, புறன்னு அங்க எல்லாம் போகுது. அது ரொம்ப லேசா நடந்தாலும் காதுல கேட்கும் தவம் செய்யும்போது. அதனால அந்த மாதிரி மிகை உணவு, ஆகாத உணவு இவற்றையெல்லாம் தவிர்த்துறது. வாயு பதார்த்தங்கள், கிழங்கு வகைகள் கூட மனதை கெடுக்கும்னு சொல்லி அந்த காலத்துல கருணக்கிழங்கை தவிர ஏறக்கிழங்கை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அது ரொம்ப ஓவர். இந்த காலத்துல கேரட்டு முள்ளங்கிழங்குலாம் சாப்பிடாத சொல்லுங்க பாப்போம். கேரட்டு முள்ளங்கிழங்குலாம் சாப்பிடலாம். இந்த உருளைக்கிழங்கு தான் எனக்கு தெரிஞ்சு சரின்னா வேட்டுடையும் சேர்த்துங்க. கொஞ்சம் மஸ்தான ஆகாரம், செரிமானம் கடினமா இருக்கும். செரிமானம் கடினமா இருக்கும்போது தவம் வராதுங்கிறதுக்காக தான் அதை சொன்னாங்க. உருளைக்கிழங்கை விட செரிமானம் கடினமா ஒண்ணு இருக்குது, துவரம்பருப்பு. உங்களால முடிஞ்சா பிரியப்பட்டா துவரம்பருப்பையும் விளக்குங்க. ஆழமான தவம் வர்றதுக்கு தெப்ப மேல உட்காந்து தவம் செய்யணும்னு செய்யாதீங்க. உடம்பு எக்கச்சக்கமா சூடாயிடும். யாராச்சும் அந்த பழக்கம் யாராச்சும் சொன்னாங்கன்னு செஞ்சிட்டீங்கன்னா ஆசனத்துல ரத்தம் போகும். அது வேண்டாம். ஒரு காலத்துல மெத்தை, தலையணை, பாய், ஜமக்காலம், கோரப்பாய் ஒன்றும் இல்லாத காலத்துல அந்த மாதிரி செஞ்சாங்க. வைக்கல் அள்ளி போடு செஞ்சாங்க, நாணல் அள்ளி போடு செஞ்சாங்க. நாணலையே கொஞ்சம் பின்னிட்டா அதான் தர்ப்பாசனம். அது தேவையில்லை. அதே மாதிரி மான் தோல், புலித்தோலும் அதுல என்னமோ மகிமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தினாங்க ஒரு காலத்துல வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு நான் கண்டக்டர் கிடைக்காத காட்டுல இருந்தவங்க வேடாண்ட சொன்னா அவன் கொல்லக்கூடிய ஒரு மிருகத்தினுடைய தோலை கொண்டாந்து கொடுத்தான். அதெல்லாம் இப்ப தேவையில்லை என்பதனால, அதுல ஒன்றும் விசேஷமாக இல்லை என்பதனால
அதை விட்டு விடலாம். மௌனம் அடிக்கடி போடுறது. வாரத்துக்கு ஒரு நாள் போடலாமா வீட்டுல? அப்புறம் லிமிட்டட் சைலன்ஸ் ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? சில பேரு எனக்கு போன் வரும், போன் வச்சாச்சு, அதை இன்னும் கட் பண்ண முடியாது, ரொம்ப சௌரியமா தான் இருக்குன்னு வச்சுங்களேன். சில போன் வந்ததுன்னா, ஒரு போன் பூபதி ஒரு ஆளை ஒரு பெண்மணி அறிமுகப்படுத்தி விட்டார். யாருன்னு தெரியுதா? இந்த குணா ஜோதின்னு ஒரு லேடி, அந்தியூர்ல ஏற்கனவே இருந்திருக்கு போல் இருக்குது. ஏதோ பூபதி அறிமுகப்படுத்தி விட்டாரு. இப்ப குத்தாலத்துல இருக்குது. பிடிச்சதுன்னா 1/2 மணி நேரம். நடுவில் ஒரு செய்தி நாம சொன்ன வாங்காது, அதுதான் சொல்லுமே தவிர அது சமாச்சாரத்தையே ஒரு கேள்வி கேட்டு வாங்கிக்கலாம்னு முடியாது. சொல்லிட்டே போகும். நீங்க எது விஷயத்த அனுபவங்கள் நிறைய இருக்கும். சில பேர் வளன்னு பேசிட்டு இருப்பாங்க, செய்தி இருக்கு செய்தி இல்லை பேசிட்டு இருப்பாங்க, சுத்தி சுத்தி பேசுவாங்க, வளைச்சு பேசுவாங்க, தோணன்னு பேசுவாங்க. நீங்க எப்படி? இதுல ஏதோ ஒண்ணு, எவ்வளவு குறைச்சலா பேச முடியுமோ அவ்வளவு குறைச்சலா பேசுங்க. என்னுடைய அனுபவத்துல நான் வீட்டுல இருந்தேன்னா எவ்வளவு பேசுவேன் அதை விட குறைச்சலா மண்டத்துக்கு வந்தா பேசுவேன். தண்ணி பாட்டில எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், இப்படி குனிஞ்சு பார்ப்பேன். லிமிட்டட் சைலன்ஸ், சிக்னல் மூலம் பேசுறது. வரான் பையன், டேய் இங்க வாடா, அடிவட்டானே இங்க வா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். லிமிட்டட் சைலன்ஸ் இருந்து பழகுங்க, தவறு நல்லா வரும். எவ்வளவு குறைச்சலா பேசுறீங்களோ, மௌனம் மட்டும் இல்லை, சகஜத்திலையும் எவ்வளவு குறைச்சலா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு தவறு நல்லா வரும். இதுக்கு மேல எங்கேயோ இருந்து ஒரு காய் கொண்டாந்து கட்டிக்கணும் வச்சுங்களேன். அந்த மாதிரி இந்த கல்கி கட்டிக்கிறாரு. இப்போ அந்த மாதிரி கல்கின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு தெரியுமா? இப்போலாம் உண்டு பஜனை பண்றவங்களாம் இருப்பாங்களே இங்க அந்த இயக்கத்தில் உள்ளவங்க, அந்த மாதிரி ஒரு துண்டு கட்டிக்குவேன். தவறுமா நல்லா இருக்கும். அதற்கு பதிலாக என்னது ஸ்படிக மாலை போட்டுக்கிட்டா தவம் நல்லா வரும், ருத்ராட்சம் போட்டுக்கிட்டா தவம் நல்லா வரும் என்று கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், தவம் நல்லா வரும், ஆனா நாம அதை புறக்கணிச்சிட்டோம். நல்லா விபூதி பூசிங்க, தவம் நல்லா வரும். ஆனா யாரும் நம்ம கிராமம் போடுறவங்களாம் நம்ம மறந்து வர மாட்டாங்க, இஸ்லாமானவங்க கிறிஸ்தவங்களாம் வர மாட்டாங்க. அப்புறம் அது அனாவசியமா ஒரு சடங்கா போய் விபூதி வியாபாரம் நல்லா நடக்கும். ரெண்டாவது, இப்ப விபூதி என்பதே கிடையாது. எல்லாம் பேப்பர் கழிவு, பேப்பர் மில் கழிவு இருக்குது. தொரன்னு தயிர் மாதிரி இருக்கும். அதை லாரியில் வாங்கிட்டு போய் வடையா தட்டி காய வச்சு அதை எலக்ட்ரிக் அடுப்பில் வச்சு எரிச்சு அதுதான் பவுடர் பண்ணி விற்கிறாங்களே தவிர அதனால நெத்தியே போய்டும். விபூதி பூசி இருக்கு. விபூதி சம்பாதிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நாடு வச்சிருக்கிறவங்க வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் மண்ணுபடாமல் எடுத்து அந்த சாணத்தை கொடுங்க, ஒரு நாளைக்கு வாங்கினா போதும், அது 6 மாதத்துக்கு பூசிக்கலாம். அதை நம்ம தக்க விதமாக எரிச்சு சாம்பலாக்கி செஞ்சோம்னா பசுமாட்டு சாணம் அடர்த்தியா பூசிட்டோம்னா தவம் நல்லா வரும். கோயிலிலே போய் தவம் செஞ்சா தவம் நல்லா வரும். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. மாதாந்திரம் மௌனம் 7 வேளை தவம் போடுவோமே, அதே ஒரு கோயில் உள்ள ராத்திரில கோயில் பக்கம், கோயில உள்பக்கமா தாளை போட்டு அது தாழ்பா போட்டு அங்கே படுத்துக்கும். எங்கே கர்ப்பகிரகத்து ஜஸ்ட் வரமா ஒரு ஸ்டெப் வச்சா கர்ப்பகிரகம். அதுக்கு தானே தூக்கிட்டு போற சாமியெல்லாம் இந்த என்ன சாமியா பஞ்சலோக சாமியெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அது பக்கத்துலேயே படுத்துக்கும். காலையில எழுந்தாக்கா பழுத்து போன மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு அருமையான வைப்ரேஷன், நல்ல கோயில் அது, பழைய காலத்து கோயில்.
அப்படி கோயிலில் தவம் செஞ்சால் நல்லது. ஒரு தவம் வாரத்தில் ஒரு தவம் 2 தவம் உள்ளூர் கோயிலில் போய் தவம் செய்கிறாருந்தா செய்யுங்க. அது என்னது, தியான மண்டபம்னு சில கோயிலில் இருக்கும். அங்கே தியான மண்டபம் யாரும் போய் தியானம் செய்யாதனால வபா புழு தான் கிடைக்கும். அது வேண்டாம். இந்த துவஜஸ்தம்பத்து பக்கத்தில் உட்காந்து எழுது, ஒரு சுற்றிட்டு இருந்து உட்காந்து எழுதி போவாங்க. அந்த உட்கார சம்பிரதாயமே தவம் செய்கிறது தான். அதுமாதிரி கோயிலில் செய்கிறாருந்தா செய்யுங்க. ஆனால் அது ஒரு மன்ற நடவடிக்கையாக வச்சிடலாமே, சொந்த நடவடிக்கையாக வச்சுக்கணும். மனவள கலை மன்றத்துக்காரங்களாம் கோயிலுக்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. நாம் கோயில் என்ன பக்தி வழிபாடு தேவையில்லை என்று வச்சிருக்கோம். நண்பர்களே, குளிச்சுட்டு தவம் செய்யறது தவம் நல்லா இருக்கும். காலையில் குளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையலைன்னா முகத்தை கழுவிட்டு தவம் செய்யறது தவம் நல்லா இருக்கும். டீ காஃபி குடிச்சிட்டு தவம் செஞ்சால் தவம் நல்லா இருக்காது. வெந்நீர் குடிச்சிட்டு தவம் செஞ்சீங்கன்னா தவம் நல்லா இருக்காது. இப்படியெல்லாம் சில நுட்பங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை அனுபவத்தில் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். ஏன்னா நம்ம திசை கடந்த நிலைக்கு போகிறோம், அதனால தேவையில்லை. ஒரு பரபரப்பு உணர்வு வந்துடுது இல்லையா, ரத்தம் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடும். ஆகவே அமைதியான நிலைமை மாறி போறதுனால தவம் நல்லா வராது. ஆரம்ப காலத்தில் ஒரு 5-6 வருஷம் தவம் செஞ்சிட்டீங்கன்னா வெந்நீரும் குடிக்கலாம், தண்ணீரும் குடிக்கலாம். அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதாவது உங்களுக்கு கதவை தட்டுறாங்க, தவத்தை கலைச்சிடுங்க. கலைச்சிட்டு போய் எடுத்தாந்து போய் அதை அட்டன் பண்ணிட்டு வந்து தவத்தை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இங்கே இருந்த அழுத்தம் கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கோம், பரவாயில்ல, எஸ்ட் பண்ணிட்டா போகுது. நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னு வச்சு உங்களுக்கு குற்ற உணர்வு வந்துடும். அதை 2 திட்டுவாங்க. அதனால கதை தட்டினாலும் ஃபோன் அடித்தாலும் அட்டன் பண்ணிடுறதும் சரி. ஆனால் ஃபோனும் வராது, யாரும் வரமாட்டாங்க என்று அழுத்தமாக மனதை வச்சுட்டு தவம் செய்யுங்க, டிஸ்டர்பன்ஸ் வராது. தான் 7-8 மாதங்கிறது ஒரு பெரிய நீளமான காலம் இல்லை. ஏன்னா துரியமா ஆக்கினையா எதில் இருக்கீங்க, மேலே வாங்க. மேல் தவத்துக்கு வரும்போதும் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது தானே 4ஆம் கிளாஸ் பாடம் நல்லா புரியுது. 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது புரியலையே. சரி, போக வரும். அவ்வளோ தூரம் மனதில் வந்து வேக உணர்வுகள், பரபரப்பு, உடல்ல ஸ்டிஃப்னஸ் ஏதோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்ன பண்றது, மன்றத்துக்கே வந்து தவம் செஞ்சிருக்கு எல்லா தவமும். ஆனால் ஒவ்வொரு தவத்துக்கும் டச்சு கேட்காதீங்க. டச்சு இல்லைன்னா தவம் செய்ய முடியாது. ஆசிரியர்மார்களும் டச்சு கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிக்கணும்.